வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் காணப்போகும் தலைப்பு என்பது மியூச்சுவல் ஃபண்ட் என்றால் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் காண்போம். மியூச்சுவல் ஃபண்ட் என்பது முதலீடு செய்வதற்கான வழிகளில் ஒன்று. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்ய வேண்டும் என்று எண்ணுபவர்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் என்பது உங்கள் ரிஸ்கை குறைக்கக்கூடியதாகும். நீங்கள் முதலீடு செய்வதற்கு முன் எந்த காரணத்திற்காக முதலீடு செய்கிறீர்கள் என்பதை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். உதாரணமாக, உங்கள் குழந்தைகளின் படிப்பு, திருமணம், உங்கள் ஓய்வு காலம், அதற்கு தேவையான தொகை போன்றவற்றை ஆராய்ந்து மாதந்தோறும் சிறு தொகையை SIP முறையில் நீங்கள் முதலீடு செய்து வந்தால் உங்கள் பணம் சிறுதுளி பெருவெள்ளம் ஆவதை நீங்கள் உணரலாம். நீங்கள் ஒரு ஊருக்கு செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் காரை சுயமாக ஓட்டிக்கொண்டு செல்லலாம். அல்லது நன்கு ஓட்டத் தெரிந்த ஒரு ஓட்டுநரை அமர்த்தி நீங்கள் பின்னாடி அமர்ந்து கொண்டு செல்லலாம். நீங்கள் பின்னாடி அமர்ந்து கொண்டு உங்கள் வேலைகளையும் பார்க்கலாம், வேடிக்கையும் பார்த்து கொண்டு வரலாம். ஆனால் அவ்வப்போது உங்கள் ஓட்டுநர் நன்றாக வண்டி ஓட்டுகிறாரா என்பதையும் கவனிப்பது உங்கள் கடமையாகும். அதுபோல் எந்த ஷேரை வாங்க வேண்டும், எப்பொழுது வாங்க வேண்டும் போன்ற தகவல்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்களே ஷேர் அக்கவுண்ட் ஓபன் செய்து ஷேர்களை வாங்கிக் கொள்ளலாம். அப்படி வாங்க தெரியாது, எனக்கு இதை கண்காணிக்க நேரமும் இல்லை போன்ற காரணங்களால் உங்களால் நேரடியாக ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்யாமல் அந்த துறையில் உள்ள எக்ஸ்பர்ட்டை கொண்டு முதலீடு செய்யலாம். மியூச்சுவல் ஃபண்ட் என்பது ஒரே நோக்கத்துடன் உள்ளவர்களிடம் இருந்து திரட்டப்படும் பணத்தை நிர்வகிப்பவரே ஃபண்ட் மேனேஜர் ஆவார். அவர் அந்த பணத்தை எங்கு முதலீடு செய்வது, எவ்வளவு முதலீடு செய்வது என்பதை முடிவு செய்வார். நாம் முதலீடு செய்த பணத்தை நமக்கு யூனிட்டாக பிரித்து கொடுப்பார். அவர் முதலீடு செய்து வரும் லாப நஷ்ட கணக்குப்படி அந்த யூனிட்டின் மதிப்பு என்பது ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும். இந்த முதலீட்டில் பல ஸ்கீம்கள் இருக்கிறது. அவை ஈக்விட்டி ஃபண்ட், லிக்விட் ஃபண்ட், டெட் ஃபண்ட், ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட், எக்ஸ்சேஞ்ச் ட்ரெண்டட் ஃபண்ட், இண்டெக்ஸ் ஃபண்ட், செக்டார் ஃபண்ட் என்ற பல ஃபண்டுகள் உள்ளன. இந்த ஸ்கீம்களில் நாம் எந்த நோக்கத்திற்காக முதலீடு செய்ய போகிறோம் என்பதை முடிவு செய்து முதலீடு செய்ய வேண்டும். லிக்விட் ஃபண்ட் என்பது நம் வங்கியில் சேவிங்ஸ் அக்கவுண்டில் முதலீடு செய்தால் கிடைக்கும் வட்டியை விட சற்று கூடுதலாக கிடைக்கும். அதிகபட்சமாக 91 நாட்கள் முதலீடு செய்யலாம். டெட் ஃபண்ட் என்பது அரசு மற்றும் தனியார் கடன் பத்திரங்களில் முதலீடு செய்யலாம். இதில் ரிஸ்க் குறைவாக இருக்கும். ஈக்விட்டி ஃபண்ட் என்பது ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்வதாகும். எந்த ஷேரை வாங்குவது, எப்பொழுது வாங்குவது போன்றவற்றை ஃபண்ட் மேனேஜர் முடிவு செய்வார். இது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தும் நம் முதலீடு செய்யும் பங்குகளை வைத்தும் ஏற்ற இறக்கங்களுடன் இருக்கும். இந்த ஸ்கீமில் ரிஸ்க் என்பது அதிகமாக இருக்கும். பேலன்ஸ் ஃபண்ட் என்பது டெப்ட் ஃபண்டிலும் ஈக்விட்டி ஃபண்டிலும் முதலீடு செய்வதாகும். ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் என்பது மற்ற ஃபண்டுகளில் உள்ள சிறந்த ஃபண்டுகளில் முதலீடு செய்வதாகும். எக்ஸ்சேஞ்ச் ட்ரெண்டட் ஃபண்ட் என்பது நீங்கள் டைரக்டாக ஷேர் மார்க்கெட்டில் வாங்கி விற்றுக்கொள்ளலாம். இண்டெக்ஸ் ஃபண்ட் என்பது ஷேர் மார்க்கெட்டில் உள்ள இண்டெக்ஸ்களில் முதலீடு செய்வதாகும். இண்டெக்ஸ்களின் உள்ள ஏற்ற இறக்கத்திற்கு ஏற்றால் போல் ரிட்டர்ன் கொடுக்கும். செக்டார் ஃபண்ட் என்பது குறிப்பிட்ட செக்டார் சார்ந்த பங்குகளில் முதலீடு செய்வதாகும். உதாரணத்திற்கு ஃபார்மா செக்டார், IT செக்டார், பேங்க் செக்டார் போன்ற குறிப்பிட்ட ஷேர்களில் நம் பணத்தை முதலீடு செய்வதாகும். இதற்கு ரிஸ்க் என்பது அதிகமாக இருக்கும். இந்த திட்டங்களில் நீங்கள் மொத்தமாக முதலீடு செய்யலாம் அல்லது SIP முறையிலும் முதலீடு செய்யலாம். மியூச்சுவல் ஃபண்ட் என்பது நீண்ட காலத்திற்கு முதலீடு செய்வதற்கு ஏற்ற முதலீடாகும். ஆனால் நீங்கள் முதலீடு செய்வதற்கு முன் அதில் கொடுக்கப்பட்டுள்ள டாக்குமெண்ட்களை படித்துவிட்டு முதலீடு செய்யவும். அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர்களை தொடர்பு கொண்டு உங்கள் முதலீட்டை தொடர்வது நல்லது. ஏனென்றால் கடலில் நீங்கள் முத்தெடுப்பது போல் ஆயிரக்கணக்கான ஃபண்டுகள் இருக்கிறது. அதில் சிறந்தது எது என்பதை ஆராய்ந்து முடிவு செய்வது உங்களின் பொறுப்பாகும். ஆனால் நீங்கள் முதலீடு செய்ய முடிவு செய்தால் நீண்ட காலத்திற்கு SIP முறையில் முதலீடு செய்யவும். முதலீடு செய்யும் பட்சத்தில் உங்கள் முதலீடு என்பது பெருகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நண்பர்களே, இதுபோன்று மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்போம். நன்றி.